வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை ரத்து செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வோம். அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவிப்பு. அனைத்து நிர்வாக பணிகளையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் ஊழல், மோசடி மற்றும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டு. லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு வாக்குமூலத்திற்கு ஒப்புதல் அளித்த கோட்டாபய ராஜபக்ச. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை ரத்து செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சட்ட வரைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டமூல வரைவு தற்போது சட்டமா அதிபரின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதையும் அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு கட்டமாக இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. எதிர்க்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடைமுறை முன்பே இடைநிறுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சு நினைவூட்டியுள்ளது. தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வோம் என்று அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவின் தகவல்களின் அடிப்படையில் தேவை உணர்ந்தால் பாதுகாப்பு பெறப்படும் என்றும் பாதுகாப்பு தரப்பினரின் ஆலோசனைகளை புறக்கணிக்கவில்லை என்றும் அவர் விளக்கியுள்ளார். எந்த ஒரு அமைச்சரும் வெறுமனவே உயிரிழக்க விரும்புவதில்லை. பாதுகாப்பு என்பது நியாயமான அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கும் ஏற்கனவே பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதையும் நாட்டின் தலைவரை பாதுகாப்பது என்பது பொதுவாக ஏற்கப்படும் செயற்பாடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவது தவறல்ல என்றாலும் தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதிகளை மீறி செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பேரா முன்வைத்துள்ளார். நாட்டில் பரவலாக காணப்படும் குற்ற செயல்கள், போதைப்பொருள் கும்பல்களின் தாக்கம் மற்றும் அவர்களிடம் உள்ள ஆயுதங்களை கருத்தில் கொண்டால் ஜனாதிபதிக்கு வலுவான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது தெளிவானது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதற்கிடையில் ஆட்சி கிடைக்கும் முன்பு செலவுகளை குறைப்பது குறித்து அரசு உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்களும் தற்போது கூறும் கருத்துக்களும் முழுமையாக முரண்படுவதாகவும் இது சமூகத்தில் கேலிக்குரியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் அனைத்து நிர்வாக பணிகளையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் ஊழல், மோசடி மற்றும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று விவசாய மற்றும் கால்நடை அபிவிருத்தி பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருந்தார். கண்டி குண்டகசாலை வராபட்டிய பகுதியில் திறக்கப்பட்டிருந்த வாகன சேவை நிலையத்தின் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை கூறினார். இலங்கையில் தற்போது டிஜிட்டல் மற்றும் கணினிமயமாக்க நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிறுவனம் அதன் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய அமைப்பாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இந்த நிறுவனத்தின் மூலம் உயர்தர வாகன சேவைகள் கிடைக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. இதன் மூலம் மத்திய மாகாணத்தில் இந்த வகை சேவைகளுக்கான வெற்றிடத்தை நிரப்ப முடிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் ஊழல், மோசடி, கால விரயம் மற்றும் களவுகள் போன்ற நெருக்கடியான பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் என்று வலியுறுத்தினார். மேலும் கடந்த அரசாங்கம் இத்தகைய டிஜிட்டல் மாற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்ததால் அந்த காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிகள் அதிகரிக்க வழிவகுத்ததாகவும் அவர் விமர்சித்திருந்தார். இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான ஒப்பந்தத்திற்காக விலை மனுக்களை கூறுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த விலை மனுக்களுக்கான விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பெறப்படும் என்று திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை ஒருநாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கப்படும் கடவுச்சீட்டுகள் தாமதமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் திணைக்களம் உறுதியளித்துள்ளது. மேலும் தினசரி சுமார் 3150 கடவுச்சீட்டுகள் வெளியிடப்பட்டு வருகிறது என்றும் காலையில் 6:30 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக விசாரணை முறைமையினை தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் எமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறது என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்கள் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் தொடர்ந்தும் உள்ளக விசாரணைகளை ஏற்க மறுக்கின்றோம். ஆனால் அதனைத்தான் நடைமுறையில் கொண்டு செல்லுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பரிந்துரை செய்கின்றார். இனப்படுகொலை நடைபெற்ற நாட்டில் குற்றவாளிகள் இன்னமும் தண்டிக்கப்படாமல் உயர் பதவிகளில் இருப்பது போல் இருக்கின்ற நிலையில் உள்ளக விசாரணை முறைமைகள் எவ்வாறு நியாயமான நீதியை வழங்க முடியும் என்பது எமக்கு புரியவில்லை. வடக்கு கிழக்கில் தொடர்ந்து வெளிப்படும் மனித புதைகுழிகள் இந்த நாட்டின் இனப்படுகொலை நடைபெற்றதற்கான நேரடி சாட்சிகளாகும். இந்த குற்றங்களை யார் மேற்கொண்டார்கள் என்பதை அறிய ஒரே வழி சர்வதேச விசாரணையை உள்ளக அமைப்புகளால் உண்மை வெளிவர வாய்ப்பு இல்லை. இதன் அடிப்படையில் நீதி கேட்டு தொடர்ந்து போராடி வரும் அவர்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு பகுதிகள் முழுவதும் மாபெரும் விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளனர்.
மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போன வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உச்சநீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இந்த விவகாரத்தையொட்டிய வழக்கில் கோட்டாபயவின் தரப்பில் ஆஜராகிய ஜனாதிபதி வழக்கறிஞர் ரோமேஷ் டி சில்வா அவரது தயார் நிலையை நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணத்தில் சாட்சியளிக்க முடியாது எனவும், ஆனால் கொழும்பில் உள்ள நீதிமன்றத்தில் சாட்சி வழங்க தயார் என்றும் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து நீதியரசர்கள் யசந்த கோட்டாகுட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன அடங்கிய உச்சநீதிமன்ற குழு சாட்சியம் அளிக்கும் கோரிக்கையினை 4 வாரத்திற்குள் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. வழக்கை முடிக்க கோட்டாபய தரப்பினர் வலியுறுத்தியுள்ளதுடன் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் நுவான் போபாங்கே அந்த நிலைமைக்கு இணக்கம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை நிறைவு செய்ய நீதிமன்றம் தீர்மானம் செய்தது. இந்த வழக்கு 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் காணாமல் போன சம்பவத்தை குறித்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் சாட்சியம் அளிக்க அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணம் செல்ல முடியாது என்று தெரிவித்து அவர் மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவரது சாட்சி அழைப்பை இடைநிறுத்திய நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேயிலைத்துறையின் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சீனாவின் கொய்சோ பல்கலைக்கழக பேராசிரியர் யாங் லிபோ கூறுகையில், சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத பூச்சி மற்றும் களைகளை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களை இலங்கை போன்ற தேயிலை உற்பத்தியான நாடுகளில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இந்த நவீன முறைகளை இயல்பாக ஏற்றுக்கொண்டு வருகின்றது. இது தேயிலை உற்பத்தி மற்றும் தரத்தை மேம்படுத்தும். தேயிலை ஒரு முக்கிய பொருளாதார பயிராக கருதப்படும் இலங்கையில் இந்த இணை முயற்சி புதிய உற்சாகத்தை உருவாக்கியுள்ளதை கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். உலகின் மிக அதிக தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இலங்கை முன்னணியில் உள்ளதை நினைவூட்டிய பேராசிரியர், சீனாவின் கொய்சோ மலைப்பகுதியைப் போலவே இலங்கையிலும் மலைப்பகுதிகள் மூலம் தேயிலை உற்பத்தி மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். இந்த தொழில்நுட்ப உதவிகள் தேயிலை தோட்டங்களில் நோய்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்துவதோடு விளைச்சலையும் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்திட்ட இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் அமானி ரிஷாந்த் ஹமீத் தாக்கல் செய்த இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். இந்த திட்டத்தின் மூலம் இலங்கை குடிமக்களின் கைவிரல் அடையாளம் உள்ளிட்ட தரவுகள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் அபாயம் இருப்பதாகவும், இது நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு தெரியப்படுத்தப்படாமல் ரகசியமாக எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது என்பதால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளையும் வலுவற்றதாக்கி உத்தரவு வழங்குமாறும் மனுதாரர் கோரியுள்ளார். அத்துடன் இந்த அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதை தடுப்பதற்கு உத்தரவொன்று பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.